யூஸ்வலாக உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுவோம். அது வந்து எண்ணெயை வச்சு பொரிச்சு எடுப்போம் இல்லையா. இதில் வந்து மைக்ரோ ஓவனில் விதவுட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான். அதை வச்சு பண்ணினா நல்லா அதே மாதிரி கிறிஸ்பியாக வருது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. இதே போல் வெட்டிக்கோங்க. இது மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. வெட்டி தண்ணியில் போட்டு வச்சா கதுக்காமல் இருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, பெருங்காயப்பொடி, மிளகாத்தூள், இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், உப்பு, இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிற பொருள். என்ன பண்ணுங்க இப்போ என்ன பண்ணோம், இதே போல் நெருக்கிட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் ஒட்டிக்காமல் இருக்குது. முதல்ல ஒரு எண்ணெயை போட்டு கிரீஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை போடுங்க. இதே போல் வெட்டினது வெட்டிட்டு அதை போடுங்க. போட்டுட்டு அப்புறம் அதில் மஞ்சள் பொடி, அது என்னையா பெருங்காயப்பொடி, பெருங்காயம், அப்புறம் இது வந்து அப்புறம் போட்டுக்கணும். இதை ரெண்டையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு கூட கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ போட்டால் வேகாது. இது ரெண்டையும் பரட்டிட்டு மைக்ரோவனில் எத்தனை நிமிஷம்? இப்போ இனிஷியலாக ஒரு 1 மினிட் வைங்க. வச்சுட்டு மறுபடியும் இதெல்லாம் கலக்கணுமே. ஒரு நிமிஷம் கலக்கணும். கலக்கிட்டு போகணும். இப்போ இது போடுறேன் வரேன். இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைக்கேற்றபடி காரப்பொடி போட்டு, உப்பு எப்பயே போட்டுடணும். அதில் போட்டு இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. பேஸ்டாக ஆகிக்கணுமா? உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கணும். இனிமேல் கன்சிஸ்டன்சி இந்த எடுக்க வேணும் இல்லையா? இது மாதிரி பேஸ்ட் ஆகிக்கணும். சரி, அது ஒரு நிமிஷம் வச்சு அது ரெடி ஆகிடுது. அப்புறம் இதில் இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ் வச்சது இல்லையா? உங்களுக்கு சுடுன்னா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்க. சுடும், நீங்கள் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உப்பு போடணும், அவ்வளோதான். என்ன பண்ணுற? கருவேப்பிலை அதுவும் போட்டால் பொரியும். அவ்வளோதான். எடுத்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணா விடுங்க, வேண்டாட்டா வேண்டாம். ஒரு ஸ்பூன் கரண்டி விடுறீங்க. ஒரு ஸ்பூன் தானே எடுத்ததே. சரி, பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணோன்னா எவ்வளோ எண்ணெய் விடணும்? ஓகே. இது எத்தனை நிமிஷம்? ஒரு 3 மினிட்ஸ் வைங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். எடுத்து பார்த்து ஃப்ரை ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். என்ன?